ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. வை திஸ் சேனல்? புக்ஸ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புக்ஸ் பத்தி மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அண்ட் பிடிச்ச பல விஷயங்களை உங்க எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சேனல். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். You're listening to Voice of Fiji. நம்ம எல்லாருக்குமே ஓவர் நைட்ல அம்பானி ஆகணும், ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா அதெல்லாம் சினிமால வேணா சாத்தியமா இருக்கலாம், நிஜத்துல சத்தியமா இல்ல. வெயிட், ஓவர் நைட்ல ஆக முடியாதுன்னு தானே சொன்ன, ஆகவே முடியாதுன்னு சொல்லலையே. ஏழையாவும் மிடில் கிளாஸாவும் பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை. ஆனா இதுவே போதும் அப்படின்னு வாழ்ந்தா அது நம்ம தப்பு தானே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிசினஸ் மேனுக்கு 1 வருஷம் ஆகுமா. அதுவே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுமா. 25,000 மட்டுமே சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண சராசரி மிடில் கிளாஸ் பர்சனுக்கு 30 வருஷத்துக்கு மேல கூட ஆகும்னு சொல்றாங்க. அப்போ வேலைக்கு போறதை விட்டுட்டு பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா பணக்காரன் ஆகிடலாமா? இல்ல சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால மட்டும் ஒருத்தனால பணக்காரன் ஆகிட முடியுமா? இப்படி எனக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு பல 100 கேள்விகளுக்கு பளிச்சுன்னு பதில் கொடுத்த ஒரு புத்தகம் தான் ஜாப்பனீஸ் ஆத்தரான ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் புவர் டாட். காலேஜ் சிலபஸ்லயே சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வர்த்தான புக் தான் இந்த ரிச் டாட் புவர் டாட். இந்த புக்ல சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்றேன். இந்த ரிச் டாட் புவர் டாட் புக் சீரீஸ் பார்த்து முடிக்கும் போது பணத்தை பத்தின உங்க கண்ணோட்டமே மாறி இருக்கும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த சீரீஸ்ல நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்ல போற ஒவ்வொரு தகவலும் இந்த புக்ல சொன்னதுதான். உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏத்துக்குங்க, இல்லைன்னா தட்டி விடுங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட என்னால பணக்காரன் ஆகவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தான் நிஜமாகும். அந்த புக்ல ஆத்தர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காருன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, stay tuned with me. Take care and bye-bye.